ஓகே சார். ஸோ எஃபிஷியன்சி எஸ்டிமேட்டர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, டூ டைப் ஆஃப் எஸ்டிமேட்டர் இருக்குது. T1 அண்ட் T2 டூ எஸ்டிமேட்டர். ஓகேங்களா? T1 அண்ட் T2 டூ எஸ்டிமேட்டர். அதில் T1 என்னங்கிறாங்க ஆல்ரெடி தெரியும். நம்ம வேரியன்ஸ்னா கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் டிவைட் பை ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ். அதனால சொன்னால் மோஸ்ட் எஃபிஷியன்சி எஸ்டிமேட்டர்ங்கிறாங்க. அண்ட் T2 இஸ் எனி அதர் எஸ்டிமேட்டர்ங்கிறாங்க வித் வேரியன்ஸ். ஓகே, வித் வேரியன்ஸ் என்கிறாங்க. T1ஓட வேரியன்ஸ் வந்து V1 அண்ட் T2ஓட வேரியன்ஸ் V2ங்கிறாங்க. சரிங்களா? தென் ஈங்கிறது ஒரு எஸ்டிமேட்டர். இந்த ஈங்கிறது எஸ்டிமேட்டர் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, கிரேட்டஸ்ட் ஆல்ரெடி தெரியுங்களா, மோஸ்ட் எஃபிஷியன்சினா அதான் வந்து V1ஓட. சரிங்களா? அப்போ எப்படி ஓகே சார். சொல்றாங்கன்னா, V1 டிவைடட் பை V2. என்ன சொல்றாங்க? V1 டிவைடட் பை V2. மோஸ்ட் V2. எஃபிஷியன்சி யாருங்கிறதோ அவங்க நியூமரேட்டர் டிவைடட் பை நார்மலாக இருக்கிறது V2. சரிங்களா? அதனோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறீங்கன்னா, நம்ம வந்து டிவைட் பண்ணுறோட வேல்யூஸ் வந்து அந்த எஸ்டிமேட்டோட வேல்யூ கண்டிப்பாக என்னவா இருக்குதுன்னா லெஸ் தென் ஒன்னாக இருக்குதுன்னா தட் கரஸ்பாண்டிங் எஃபிஷியன்சி இஸ் கால்டு. எஃபிஷியன்சி. ஓகே, அது வந்து எஃபிஷியன்சினா நம்ம குட் ஆர் பெஸ்ட். ஓகேங்களா? குட் ஆர் பெஸ்ட் எஸ்டிமேட்டர். சரிங்களா? குட் ஆர் எஸ்டிமேட்டர் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? இந்த மூணு நேம் ஒன்று தான். குட்டாக இருக்கும், குட் எஸ்டிமேட்டரும் சேம் தான், பெஸ்ட் எஸ்டிமேட்டர்னாலும் சேம் தான். சரிங்களா? எஃபிஷியன்சியாக இருந்தாலும் சேம் தான். இந்த மூணுக்கு டெஃபினேஷன் சேம் தான், ஒரே நேம் தான். பட் மூணு டிஃப்ரெண்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறாங்க பாருங்க. 2022 கேட்ட கொஸ்டின் இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் வந்து அந்த இது போட்டோம்ல, அதாவது அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர், அது ரெண்டு டெஃபினிஷன் யூஸ் பண்ணி தான் இந்த 2022 11th ஏல கேட்ட கொஸ்டின் 30 மட்டும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இன்செக்ட் பண்ணுறாங்க. சார் ஒரு நிமிஷம் சார், அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பண்ணிக்கலாம். நோட் பண்ணிங்க, இந்த டெஃபினிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுவும் அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர் டெஃபினிஷனும் நிறைய யூஸ் பண்ணிருக்கோம்.